சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பில்லிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீ பாருங்க 2 பிஸ்னஸ் ஆல்ரெடி இருக்குது. புதுசாக வந்திருக்க பிஸ்னஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நியூ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கிளிக் நியூ. கம்பெனி நேம் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த கம்பெனி பேரில் பில் அடிக்கணும்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கம்பெனி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட். பாருங்க எந்த கண்ட்ரிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். அதர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோங்க. நம்ம பண்ணுற ப்ராடக்ட்டில் டேக்ஸஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம பண்ணுற ப்ராடக்ட்டில் டேக்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட். டேக்ஸ்க்கு என்ன நேம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம ஜிஎஸ்டிங்கிற நேம் தான் யூஸ் பண்ணுறோம் இந்தியாவில். ஸோ ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி வந்து ஐஎன்ஆர். நெக்ஸ்ட். இதில் வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வேணுமான்னு கேட்குது. அப்படி ஆப்ஷன் வேணும்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி நோ கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் நம்மளோட பிஸ்னஸை கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது பிஸ்னஸ் கிரியேட் பண்ணி நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா ப்ராடக்ட் ஆட் பண்ணணும். ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் நியூ. நியூ கிளிக் பண்ணிங்கன்னா புது ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ப்ராடக்ட். ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். ப்ராடக்ட் ஏதாவது கோடு வச்சுருக்கீங்களா? ஓகே, கோட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ப்ராடக்டா சர்வீஸான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். கேட்டகரி நம்மகிட்ட கேட்டகரி இல்லை. கேட்டகரி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். யூனிட் ஆஃப் மெஷர். ஸோ இது வந்து எப்படி ஒரு 1 பீஸாக கொடுக்குறீங்களா, இல்லை 1 பாக்ஸாக கொடுக்குறீங்களா, இல்லை ஒரு பேக்காக கொடுக்குறீங்களா, என்ன மாதிரி யூனிட் வேணாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் இங்கே. சரிங்களா? ஸோ பீசஸ்னா பீசஸ், பாக்ஸ்னா பாக்ஸஸ், பேக்னா பேக். ஸோ நான் பீசஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். பேட்ச் நம்பர் வேணும்னா கொடுத்துக்கலாம். எக்ஸ்பைரி டேட் இருந்தால் எக்ஸ்பைரி டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் கண்ட்ரோல் வேணும்னா இப்போ எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? லோ லெவல் ஸ்டாக், அதாவது ஸ்டாக்கோட வேல்யூ 10 வந்துச்சுன்னா லோ லெவல் ஸ்டாக் லோவாக இருக்குன்னு இன்டிமேட் பண்ணிடும். சரிங்களா? இந்த ஸ்டாக்கோட சப்ளையர் யார் அப்படிங்கிறது வேணாலும் சப்ளையரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது காஸ்ட் கேட்குது. காஸ்ட்னா இதோட பர்ச்சேஸ் காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குது. சரி, நான் வந்து இந்த பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 10 ரூபாய் போடுறேன் அப்படின்னா இதோட செல்லிங் ப்ரைஸ். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் வந்து நான் 20 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போது ப்ராஃபிட் வந்து 10 ரூபான்னு சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணிடும். சரிங்களா? இதில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸு, ரீட்டைல் ப்ரைஸ் என்ன வேணால் வச்சுக்கலாம். இப்போது இது ரீட்டைல் ப்ரைஸ்னு வச்சுக்கிட்டோம்னா ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து 15 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம ப்ராஃபிட் 5 ரூபாய். ஓகே. அடுத்தது டேக்ஸ் ரேட்ஸ். டேக்ஸ் ரேட்ஸ் நம்ம என்ன வச்சுருக்கோம்? ஜிஎஸ்டி. இங்கே டிஃபால்ட்டாக 10ன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஜிஎஸ்டியை வந்து நம்ம உள்ளே போய் மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ஏ கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ப்ராடக்ட் இங்கே ஆட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஓகே. இப்போ நம்ம ப்ராடக்டோட ஜிஎஸ்டி ரேட்ஸை ஆட் பண்ணுவோம். எங்கே போய் ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். செட்டிங்ஸ், கான்ஃபிகரேஷன். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பாருங்க டேக்ஸ் ரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. ஓகே, இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். 10க்கு பதிலாக 5%. வேற என்ன டேக்ஸ் கேட்டகரியில் பண்ணுறீங்க? சில பேர் நிறைய டேக்ஸ் கேட்டகரியில் பண்ணுவீங்க. 18% டேக்ஸும் பண்ணுவீங்க. சில பேர் வந்து 12% டேக்ஸும் பண்ணுவீங்க. சரிங்களா? இது இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் டேக்ஸ் என்ன வேணும்? 5%. நம்ம எது வேணால் செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக எனக்கு இந்த வேல்யூ தான் காட்டணும், நம்ம செட் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி எடிட் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ டேக்ஸ் ரேட் பாருங்கள், நம்ம ஆட் பண்ண டேக்ஸ் எல்லாம் வந்துருச்சா? இப்போ 5% நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்தது சப்ளையர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம முதல்ல சப்ளையரை ஆட் பண்ணோம். ஸோ கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ளையர் செலக்ட் பண்ணிக்கிறோம். நியூ அப்படிங்கிற ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற சப்ளையரா கஸ்டமரா அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? சப்ளையர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சப்ளையருக்கு ஒரு நேம், சப்ளையரோட கம்பெனி நேம் இங்கே போட்டுக்கோங்க. சப்ளையர் நம்பர், சப்ளையருக்குன்னு ஒரு நம்பர் கொடுப்பீங்களா, அதுக்கு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க. அவரோட ஜிஎஸ்டி நம்பர் இங்கே கொடுத்துக்கோங்க. சப்ளையரோட ஜிஎஸ்டி நம்பர். கேட்டகரி நம்ம ஒன்றும் ஆட் பண்ணல, வேணும்னா அந்த கேட்டகரி நம்ம லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்ளையரோட அட்ரஸ், சப்ளையரோட ஃபோன் நம்பர், சப்ளையர் எந்த ஊர்,
எந்த ஸ்டேட்டு, சப்ளையர் எந்த கண்ட்ரி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு போகிறோம். ப்ராடக்ட்ஸில் பாருங்கள், எடிட் பண்ணுறோம். சப்ளையர் நேம் கேட்டது இல்லைங்களா இங்கே. ஸோ நம்ம அந்த சப்ளையர் பேர் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு எல்லா வகையான ரிப்போர்ட்ஸும் நமக்கு இங்கே கிடைச்சிரும். அதுக்காகத்தான் நம்ம இத்தனை டேட்டா ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது ஒரு சேல்ஸ் பண்ணுறது எப்படி, அதுலேருந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ சேல்ஸ் போய்க்கிறேன், நியூ இன்வாய்ஸ் போய்க்கிறேன். நியூ இன்வாய்ஸில் கஸ்டமர் நேம் கேட்கும். நம்ம கஸ்டமரே இப்போ கிடையாது. ஸோ புது கஸ்டமர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இல்லை எனக்கு கஸ்டமர் நேம் எல்லாம் வேணாம், ஏதோ ஒரு நேமில் எனக்கு பில் பண்ணால் போதும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே டைப் பண்ணி பில் எடுத்துடலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், புது கஸ்டமர் நேம் புதுசாக ஆட் பண்ணுறேன். கஸ்டமர் நேம், கஸ்டமருக்கு ஒரு நம்பர், கஸ்டமர் ஜிஎஸ்டி இருந்தால் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துக்கலாம். சில கம்பெனிக்கெல்லாம் பில் கொடுப்பீங்க இல்லையா, அப்போ கம்பெனி நேம் இங்கே வரும். கம்பெனி நேம் கீழே அவங்களோட டேக்ஸ் நம்பர் இங்கே வந்துடும். சரிங்களா? கஸ்டமரோட அட்ரஸ், சரி, கஸ்டமரோட ஃபோன் நம்பர், கஸ்டமர் எந்த டவுன் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். எல்லாமே நோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் இங்கே ஆட் ஆயிடுவாங்க. அப்போது கஸ்டமர் என்ன ஐட்டம் வேணும்னு பில் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆட் ஐட்டம், நம்மகிட்ட இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. அப்படி இல்லை எனக்கு வந்து ப்ராடக்ட் நேம் தெரில அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நிறைய ப்ராடக்ட் இருக்குன்னா நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன வேல்யூன்றது நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? செலக்ட், எவ்வளோ பீஸ் ஆர்டர் கேட்குறாருன்னு பார்ப்போம். ஒரு பீஸோட வேலை 20 ரூபா, நம்ம வந்து 10 பீஸ் போட்டிருக்கோம். ஒருத்து ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்கள், 10 பீஸ்க்கு என்ன வேல்யூ, என்ன டேக்ஸ் அமௌண்ட்டு, இந்த டேக்ஸ் அமௌண்ட்டு, இந்த வேல்யூ எல்லாம் எப்படி காட்டுது பாருங்கள். டேக்ஸ் அமௌண்ட் தனியாகவே காட்டிடும் கஸ்டமர். சரிங்களா? இதை வந்து கேஷ் அண்ட் கேரியாகவும் பண்ணலாம், இல்லை வந்து கிரெடிட் பில்லாகவும் பண்ணலாம். சரிங்களா? எப்படி வேணால் நம்ம இதை இது பண்ணிக்கலாம். பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் எத்தனை நாள் உங்களுக்கு செட்டில் பண்ணுங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ 1000 ரூபா கொடுத்துருக்காருன்னா 1000 ரூபா மட்டும் என்ட்ரி போட்டுக்கோங்க, போதும். சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்து பாருங்க, இப்போ பிரிண்டிங் டெம்ப்ளேட் காட்டிடுங்க. பாருங்க, இவ்வளோ 1000 ரூபா கொடுத்துருக்காரு, அதில் நம்ம தான் 79 ரூபா தர்ற மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? ரிவ்யூ போங்க. பார்த்தீங்களா? உங்கள் கம்பெனி லோகோவோட கம்பெனி நேம் இங்கே வந்துடும், கஸ்டமர் பில்லிங் அட்ரஸ், கஸ்டமர் டேக்ஸ் நம்பர் எல்லாமே வந்துடும். இன்வாய்ஸோட ஃபார்மேட் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இதை எடிட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.